Yeah, good evening, students. Can you just confirm me the audio? So audio confirmation video confirmation மட்டும் கொடுத்துருங்க. என்னோட audio and video ரெண்டுமே clear இருக்கா அப்படின்றது மட்டும் confirmation கொடுத்துருங்க. Audio confirmation and video confirmation. So we'll start the session in 2 minutes. Okay, so வேற யாராவது join பண்ணோம் அப்படின்னா join பண்ணிக்கிட்டோம். நம்ம 2 minutes session start பண்ணிடலாம். Okay. Okay, so both audio and video clear, right? Okay. ஸோ நான் ஜஸ்ட் வந்து முதல்ல ரீகலெக்ட் பண்ணிடுறேன் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத. அதாவது ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன்ல என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீகலெக்ட் பண்ணிடுறேன். தென் வி வில் கோ அண்ட் வில் ஸ்டார்ட் அவர் டுடே செஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செஷன்ல என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம்னு ரீகலெக்ட் பண்ணிட்டு இன்னையோட செஷனை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ரைட். அண்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் எல்லாருமே பார்த்துட்டீங்களா? I believe stress strain diagram வந்து நான் உங்களை பார்க்க சொல்லியிருந்தேன். That is the kind of homework which I have given to you. Okay, அதை பண்ணீங்களான்னு தெரியல, but right. Okay, so we'll start. Okay, so because இதுக்கப்புறம் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா let them join. அப்படி இல்லைன்னா we can start. என்னென்ன what are the things we seen அந்த ஃபர்ஸ்ட் டே செஷன்ல, அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே செஷன்ல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசிக்ஸ் தான். நான் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணேன், I will do one thing, just erase it here and then I will say everything. Okay, ஸோ முதல்ல வந்து நான் என்னென்னலாம் டாபிக் எஸ்ஐஎம்ல டீல் பண்ண போறோம், அந்த ஆர்டர் ஆஃப் த டாபிக்ஸ் டீல் பண்ண போறோம். அண்ட் அந்த ஆர்டருக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஓகே, ஏன் அந்த சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது ஏன் எஸ்எஃப்டி பிஎம்டிக்கு அப்புறம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் போகணும், ஏன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு அப்புறம் ஷியர் ஸ்ட்ரெஸ் போகணும், எல்லாத்துக்குமே ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அண்ட் ஏன் வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸை நான் ஸ்டார்டிங்ல டீல் பண்ணாம கொஞ்சம் பின்னாடி போய் டீல் பண்றேன் அப்படின்றது எல்லாத்துக்குமே சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அதை பத்திலாம் தான் நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம். ஓகே, அண்ட் ஐடியல் ஆர்டர் இது அப்படின்றத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் once after discussing these things, we entered into the basic idea. அதாவது SOM நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதே வந்து எதை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். I hope you guys remember that. ஒரு த்ரெட் எடுத்து அண்ட் அந்த த்ரெட்டை கம்பைன் பண்ணி, ஓகே, ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எது வந்து ஈஸியா பிரேக் ஆகும், எது வந்து ஈஸியா ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி I just explained you. அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல்ஸ்க்கான டிஃப்ரெண்ட் நேம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் எக்ஸாம்பிள் எடுத்து ஸ்கேல் மூலமா நம்ம லைக் அதுல இருந்து நம்மளால என்ன லேர்ன் பண்ண முடியும், ஸோ எஸ்ஐஎம் என்ன கற்றுத்தர போகுது அப்படின்றத பத்தி நம்ம டீல் பண்ணோம். அண்ட் தென் மெக்கானிக்ஸை கிளாசிஃபை பண்ணோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ் இதுல நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஈக்குலிபிரியம்னா என்ன, நான் ஈக்குலிபிரியம் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னா என்ன, டைனமிக் ஈக்குலிபிரியம்னா என்ன, ரிஜிட் பாடினா என்ன. ரிஜிட் பாடிக்கான 2 டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ். ஜெனரலா ஒரு டெஃபினிஷன்ஸ் தான் படிப்பீங்க, ஒரு டெஃபினிஷன் மோஸ்ட்லி படிப்பீங்க. பட் ரிஜிட் பாடிக்கு 2 டெஃபினிஷன் இருக்கு. அது என்ன 2 டிஃப்ரெண்டான டெஃபினிஷன் அண்ட் எங்கெல்லாம் அது யூஸ் ஆகும். ஓகே, அண்ட் ரிஜிட் பாடியை பத்தி நம்ம எங்க படிக்க போறோம் அதை பத்தி நம்ம பார்த்தோம். அண்ட் தென் டிஃபார்மல் பாடிக்கு என்டர் ஆனோம். டிஃபார்மல் பாடி லைக் பேசிக்ஸா நம்ம எஸ்ஓஎம்ல ஃபுல்லாவே டிஃபார்மல் பாடி பத்தி தான் டீல் பண்ண போறோம். ஓகே, அண்ட் தென் வி என்டர்ட் இன்டு ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ராபிக் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல்னா என்ன, ஐசோட்ராபிக் மெட்டீரியல்னா என்ன, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, அண்ட் எல்லாமே டீடைல்டா போச்சு. அண்ட் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹோமோஜினியஸ் மெட்டீரியல், ஐசோட்ராபிக் மெட்டீரியல் அதை பத்தி பார்த்தோம். அண்ட் அனிசோட்ராபிக் மெட்டீரியல், யா தோஸ் திங்ஸ். அண்ட் தென் வி என்டர்ட் இன்டு லோட். ஓகே, ஸோ அவ்வளவுதான். லோட்னா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் வி டிட்.
Okay, so load na enna, it is not only force மட்டும் கிடையாது load அப்படின்றது. Load is also both force and the moment. Okay, ரெண்டுமே வந்து நம்ம load தான் classify பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்து like the last conclusion which I gave. Okay, I hope you guys remember that. அதுதான் நம்மளோட last conclusion. Fine then. இப்போ என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா types of loading. Okay, so types of loading la dhaan nammaloda we are just going to start with types of loading. Okay, right. Okay, we'll start. Okay, I will start discussing types of loading. So I was just waiting yaradha session la add avanga appdin solittu the number of students who are there in the session was very very less, so anal I was just waiting for them to add on. Okay, no problem, I will start the session. Okay, so suppose neenga vandu recordings paakra mari irundha recordings paathukonga, it is your wish. Okay, let me start. See, first type of loading vandu type of loading la the first classification which I'm going to take is based on the direction of load. Okay, based on direction of load. So அந்த லோடோட டைரக்ஷனை பொறுத்து நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். ஓகே, ஸோ அது என்ன டூ டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்? சிம்பிள். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கேன். let me take this. Okay, so this is what, just ஒரு cuboid box னு வெச்சுக்கோங்களேன். So இந்த cuboid boxக்கு மொத்தம் 3 different axes இருக்கும். Okay, 3 different axes இருக்கும். So என்னென்ன axis அப்படின்னு பாத்தீங்கன்னா along the length. Okay, along the length of this cube, the cube ஓட length பொறுத்து. Okay, so along the length, okay, along the length ஒரு axis இருக்கும். அது இல்லாம perpendicular to the length வந்து ரெண்டு axis இருக்கும். one is going to be vertical, another one is going to be towards this. Okay, towards this board. Okay, one is going to be vertical, another one is going to be towards this board. So idella na vandu 3 different axes. Okay, so idella vandu idu rendum enna, like these two axes are nothing but generally perpendicular to the what is that, length ku perpendicular ah irukum. Okay, perpendicular to length. Okay, so this axis which is along the length, okay, that is called as longitudinal axis. Okay, the axis which is along, and the along lay and then the long irukku pathingala, so it is a longitudinal axis. The other two axes, adhaadu or axis perpendicular, இன்னொரு axis perpendicular to the board. ஒரு axis வந்து vertical ஆ இருக்கும், இன்னொரு axis வந்து board க்கு perpendicular, அதாவது உங்களுக்கு வந்து screen க்கு perpendicular ஆ. அது வந்து என்ன, அந்த axis ஓட பேரு நம்ம transverse axis அப்படினு சொல்லுவோம். Okay, or else we will be calling it to be lateral. Okay, lateral or transverse axis. இதெல்லாம் basics தான், but I was just recollecting because இதெல்லாம் யூஸ் ஆகும், அதனால நான் just வந்து recollect பண்ணிட்டு இருக்கேன். Okay, right. இப்போ இந்த cuboidல சொன்னது அதே மாதிரி you can do it for a cylinder also. Suppose if I take a cylinder like this. Okay, நான் ஒரு cylinder இப்படி எடுக்கிறேன் அப்படின்னு வெச்சுக்கோங்களேன். அந்த சிலிண்டருக்கு along the length, அந்த சிலிண்டருக்கு along the length எடுத்தேன் அப்படின்னா அது வந்து longitudinal axis. Okay, or in general axis அவ்வளவுதான். ஓகே, அது இல்லாம இன்னொரு ரெண்டு ஆக்சிஸ் இருக்கும். ஒன்னு வந்து வெர்டிகலாவும் இன்னொன்னு வந்து பெர்பெண்டிகுலர் ஆகும். ஓகே, சோ இந்த ரெண்டு ஆக்சிஸும் வந்து லேட்டரல் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இந்த ரெண்டு ஆக்சிஸ் வந்து லேட்டரல் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். சோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் வாட் இஸ் தட், பேசிக் கிளாசிஃபிகேஷன், ஆக்சிஸோட கிளாசிஃபிகேஷன். நவ் டைப்ஸ், அதாவது டைரக்ஷன் ஆஃப் லோடிங்கை பொறுத்து நான் கிளாசிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிள். along the length, அதாவது longitudinal axis க்கு parallel-ஆ இல்லனா along the longitudinal axis, either it has to be parallel to longitudinal axis
or it has to be along the longitudinal axis. அதாவது என்னோட லோடு along the longitudinal axis இந்த மாதிரி ஆக்ட் ஆகலாம், இல்லைன்னா parallel to the longitudinal axis, அதாவது இந்த மாதிரியும் ஆக்ட் ஆகலாம். இந்த மாதிரி எப்படி ஆக்ட் ஆனாலும் it is said to be what is that it is said to be axial load, அப்படி இல்லைன்னா சிம்பிளா longitudinal load, axial, longitudinal, or it is also called as normal. ஏன் நார்மல் அப்படின்னு சொல்றோம்? why we are calling it to be normal? Because it is normal to, it is perpendicular to cross section. cross sectionக்கு perpendicular இருக்கு அப்படின்றனால அது நார்மல் அப்படின்னு சொல்றோம். longitudinal உங்களுக்கு தெரியும், it is along the lengthல, along the longitudinal, அதனால அது longitudinal load. or else axial load ஏன்னு சொல்றோம்னா ஜெனரலா இந்த ஆக்சிஸ் தான், அதாவது longitudinal axis தான் நம்மளோட what is that longitudinal axis தான் நம்மளோட பாடியை டிஃபைன் பண்றதுக்கான ஆக்சிஸ். ஸோ அதனால it is what is that axial load அப்படின்னு சொல்லி ஜெனரலா சொல்லிடுறோம். பட் there are two loads right here. ஒரு லோட் வந்து இங்க ஆக்ட் ஆகுது, இன்னொரு லோட் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியில ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு லோட் சென்டர் ஆஃப் கிராவிட்டியில அலாங் த லென்த் ஆக்ட் ஆகுது, இன்னொரு லோடு சென்டர் ஆஃப் கிராவிட்டியில இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போய் ஆக்ட் ஆகுது. லெட் மீ டேக் த டிஸ்டன்ஸ் டு பி E. ஓகே, சென்டர் ஆஃப் கிராவிட்டியில இருந்து E அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ்ல அது ஆக்ட் ஆகுது, கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு லோடையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா P அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஆக்சியல் லோட், அவ்வளவுதான் axial load, or else I can call it to be longitudinal loads, etc. Okay, normal load, etc. But இதே P dash, it is not acting at the center, it is acting at some eccentric distance. E அப்படின்றது ஒரு eccentric distance, ஒரு distance தள்ளி ஆக்ட் ஆகுது, கரெக்டா? ஸோ அதனால இது eccentric axial load, eccentric axial load, அப்படி இல்லைன்னா வந்து eccentric longitudinal load. Okay, eccentric longitudinal load. Okay, so இதுதான் வந்து first classification based on the direction. இது இல்லாம வேற என்ன இருக்கு? we know that, right? like ஒன்னு longitudinal அப்படின்னா இன்னொன்னு வந்து என்னவா இருக்கும்? obviously it's going to be transverse or lateral. Okay, so ஒன்னு longitudinal அப்படின்னும் போது இன்னொன்னு transverse or lateral. so what are the transverse or lateral loads here? ஒன்னு load இப்படி ஆக்ட் ஆகணும். okay, I will show you this. வேற கலர்ல ஷோ பண்றேன். okay, the load has to act like this. okay, load P. அப்படி இல்லைன்னா இதுதான் சென்டர், ரைட்? this load is passing through the center of gravity. so center of gravity ஓட பாஸ் ஆகுற மாதிரி ஆக்ட் ஆகலாம், இல்லைன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட பாஸ் ஆகாத மாதிரி இப்படியும் ஆக்ட் ஆகலாம். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருந்து டிஸ்டன்ஸ் பாருங்க, இருக்கு, இதோட டிஸ்டன்ஸ் வந்து E. ஓகே, ஸோ ஒரு லோடு சென்டர் ஆஃப் கிராவிட்டியில பாஸ் ஆச்சு அப்படின்னா it is going to be what is that just generally வந்து it is lateral load, or else transverse load. center of gravity இருந்து கொஞ்சம் தள்ளி ஆக்ட் ஆகுது, அதாவது still this load P dash is perpendicular to longitudinal axis. perpendicular இருக்கு, அப்படி இல்லைன்னா transverse axis இருக்கு, along the transverse axis. but it is not acting through the center, it is acting at some distance E. so அந்த load P dash வந்து transverse. okay, அந்த load P dash is transverse, but what transverse it is? eccentric transverse. because ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி ஆக்ட் ஆகுது, eccentric distance தள்ளி ஆக்ட் ஆகுறதுனால இது eccentric transverse load. ஓகே, சரி, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நம்மளோட பாடி எடுத்துக்கோங்க, நம்மளோட பாடி எடுத்துக்கோங்க. along the length அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான். ஓகே, நம்மளோட பாடியை பொறுத்து இதுதான் வந்து நம்மளோட longitudinal axis. ஸோ இந்த ஆக்சிஸ்க்கு பேரலா இல்ல அலாங் திஸ் ஆக்சிஸ் என்ன லோட் ஆக்ட் ஆனாலும், ஓகே, இந்த ஆக்சிஸ்க்கு பேரலா இல்ல இந்த ஆக்சிஸ்க்கு அலாங் தி ஆக்சிஸ் என்ன லோட் ஆக்ட் ஆனாலும் அது வந்து லாங்கிடியூனல் லோட் ஆர் ஆக்சியல் லோட். இந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா, சரி, அந்த பெர்பெண்டிகுலர்னஸ் ரெண்டு இருக்கும். நான் 2D தான் இங்க ஷோ பண்ணிருக்கேன், பட் நீங்க 3Dல பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து இந்த லைன், அதாவது ஹாரிசான்டல் லைன் பெர்பெண்டிகுலர், இன்னொரு லைன் வந்து டுவர்ட்ஸ் த பாடி இருக்கும்ல, அதாவது பெர்பெண்டிகுலர் த பாடி. ஸோ ரெண்டுமே லேட்டரல் தான். ஸோ ரெண்டுமே லேட்டரல் ஆக்சிஸ் தான். So a load which is acting along the lateral axis or parallel to the lateral axis, that will be lateral load. Parallel இருந்ததுன்னா ஒரு eccentric distance ஆக்ட் ஆகும், அதனால அது eccentric transverse load. along the lateral axis இருந்தா அது lateral load or transverse load. ஓகே, ஸோ பேசிக் ஐடியா தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, or else we'll move to next. Any doubts?
Any doubts you can comment, or else we will proceed. Okay, right, there is no response, so I guess there is no doubt. Okay, doubt eduvum illa nenikiren. Right, okay then, fine. So I'll move to next one. So next one, like we done with one classification, the direction of loading பொறுத்து நம்ம classify பண்ணிட்டோம். அடுத்த classification என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா extent of the loading. Any idea what is mean by extent? Based on extent of loading. Any idea extent of loading na enna அப்படின்றது? Extent of loading na enna அப்படின்றது? Any idea? Extent அப்படின்ற word என்ன மீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு any ideas? There is any idea, you can comment. Based on extent of the loading. So இந்த extent அப்படின்றது எதை மீன் பண்ணுது, எதை இண்டிகேட் பண்ணுது? The extent அப்படின்றது ஏரியாவை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஏரியா அப்படின்னு சொல்றதை விட ஏரியா ஆர் சம் டைமென்ஷன் அப்படின்னு சொன்னாதான் வந்து நான் வாட் இஸ் தட், ஒரு ஏரியா ஆர் லைக் சம் டைமென்ஷன். அது ஏரியாவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஏன் சம் டைமென்ஷன் சொல்றேன், ரீசன் சொல்றேன். ஓகே, இந்த எக்ஸ்டென்ட் அப்படின்றது ஏரியா ஆர் சம் டைமென்ஷனை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதுக்கான ரீசன் என்ன நான் சிம்பிளா சொல்றேன். ஓகே, there are two types of load. Basic classifications தான், but I have good number of examples. So just be patient-ஆ இருங்க. I will give you some good number of examples. அது வந்து உங்களுக்கு it will be more interesting. Okay, so ஒன்னு வந்து point load, இன்னொன்று வந்து distributed load. So extent of the loading பொறுத்து நம்ம classify பண்ணக்கூடியது ரெண்டு type of load தான். ஒன்னு point, another one is distributed load. Okay, no problem. ஒன்னு வந்து point load, இன்னொன்று வந்து distributed load, no issues. Okay sir, fine. முதல்ல வந்து point load பத்தி பேசலாம். Okay, first we'll talk about point load. See, நான் சொன்ன மாதிரி based on extent of the loading னா ஏரியாவை பொறுத்து இல்ல டைமென்ஷனை பொறுத்து. டைமென்ஷன்னா என்ன, லென்த் இல்ல பிரெட்த் இல்ல விட்த், ஏதோ ஒன்று. Okay, that is my dimension. But point load, பாயிண்ட்ல என்ன டைமென்ஷன், பாயிண்ட்டுக்கு என்ன டைமென்ஷன், பாயிண்ட்டுக்கு என்ன ஏரியா? Just think about it. Just ஒரு 5 செகண்ட் பாஸ் பண்ணி யோசிங்க. பாயிண்ட்டுக்கு என்ன ஏரியா, பாயிண்ட்டுக்கு என்ன ஏரியா, பாயிண்ட்டுக்கு என்ன டைமென்ஷன்? பாயிண்ட்னா பாயிண்ட், அவ்வளவுதான், இதுதான் பாயிண்ட். ஓகே, ஸோ அதுக்கு டைமென்ஷன்ஸும் கிடையாது, ஏரியாவும் கிடையாது, ஜீரோ ஏரியா, ஜீரோ டைமென்ஷன், நத்திங். அப்புறம் ஏன் சார் நான் இதை பாயிண்ட் லோட்ல கிளாசிஃபை பண்றேன்? பாயிண்ட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது. தென் why I need to classify it in this classification? அதாவது எக்ஸ்டென்ட் ஆஃப் லோடிங்ல நான் ஏன் அதை கிளாசிஃபிகேஷன் நான் எடுத்துட்டு வரேன், அதை நான் எப்படி கிளாசிஃபை பண்ண போறேன்? ஏன்னா ஜென்ரலா வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பாயிண்ட் லோட்னா ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க கூடாது. ஓகே, நான் அதுதான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். இது ஜென்ரலா ஒரு ராங் கான்செப்ட், ரொம்ப ராங் கான்செப்ட். அப்படி நீங்க அது தப்பா லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப லேர்ன் பண்ணிக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லோடு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது, ஒரு லோடு ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆச்சுன்னா அது பாயிண்ட் லோட் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ராங். அது மீனிங் கிடையாது. இட் இஸ் நாட் த எக்ஸாக்ட் மீனிங் ஃபார் அ பாயிண்ட் லோட். பாயிண்ட் லோட்னா அது மீனிங் கிடையாது. பாயிண்ட் லோடுக்கு ஒரு ப்ராப்பரான அர்த்தம் இருக்கு. ஓகே, ரைட், let me explain. See, first of all, பாயிண்ட்டுக்கு ஏரியாவும் இல்லை, பாயிண்ட்டுக்கு டைமென்ஷனும் இல்லை. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏரியா ஆஃப் த பாயிண்ட் வந்து ரொம்ப லைக் இட் இஸ் ஜீரோ. அப்ப நான் எந்த லோட வந்து பாயிண்ட் லோட்னு சொல்லுவேன், எந்த லோட நான் பாயிண்ட் லோடுன்னு சொல்லுவேன்? ரொம்ப சிம்பிள். The load which is going to act on some surface where the area is very small. See, dA tending to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்ஸோட பேசிக். dA னா ஸ்மால் ஏரியா, dA னா ஸ்மால் ஏரியா tending to 0 னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்மால் ஏரியாவே ஆல்மோஸ்ட் 0. ஓகே, ஆல்மோஸ்ட், இந்த ஸ்மால் ஏரியாவே ஆல்மோஸ்ட் 0 அப்படின்னு அர்த்தம். வாட் டஸ் இட் மீன் சார்? லைக் என்ன சார் புரியவே இல்லை அப்படின்னா, நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சேர் எடுத்துக்கோங்க. ஓகே, சேர். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் கிளாஸ் ரூம்ல நான் ஜென்ரலா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா உட்காந்து காமிப்பேன். பட் ஜஸ்ட் கன்சிடர் தட் யூ ஹேவ் அ சேர். ஓகே, நாலு கால் இருக்கு அந்த சேருக்கு. Okay, you are going to sit here. Okay, you are going to sit here. Okay, you are going to sit here. See, இந்த நாலு காலும் லைக் ஆப்வியஸ்லி நான் இங்க உட்கார்றேன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் மை வெயிட், என்னோட மாஸ்னால there is going to be some load on the surface. And அதே மாதிரி இந்த எல்லா what is that லெக்லயும் வந்து லோட் இருக்குதான் போகுது, ரைட்? எல்லா லெக்குமே is going to subjected to some load. எல்லா லெக்குமே is going to be subjected to some load. And இந்த லோட் எங்க ஆக்ட் ஆகுது அதை நோட் பண்ணுங்க. எங்க ஆக்ட் ஆகுது? It's acting over this point. பாயிண்ட் கிடையாது, பட் ஆக்சுவலி how it is acting. சரி, நீங்க ஒரு பெரிய சர்ஃபேஸ், அதாவது கிரவுண்ட். ஓகே, இதான் என்னோட கிரவுண்டு. இந்த கிரவுண்ட்ல இந்த ஏரியா, அதாவது லெக்கோட ஏரியா எவ்வளவு சின்னது கம்பேர்ட் டு திஸ் கிரவுண்ட். ஓகே, இந்த கிரவுண்டை நான் கம்பேர் பண்ணேன், அதாவது எர்த் சர்ஃபேஸை கம்பேர் பண்ணேன்னா இந்த லெக்கோட ஏரியா ரொம்ப ஸ்மால். வெரி small. So அந்த பேசிஸ்ல தான் நம்ம பாயிண்ட் லோட டிஃபைன் பண்றோம். We are defining the point load based on
based on the comparison of the area. So compared to this Earth's surface, the area on which the load is acting from the leg is very, 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 very small. Since it is very, 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 very small, we are going to consider that load to be a point load. அது ரொம்ப சின்னதா இருக்கு, அந்த ஏரியா ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்றனால தான் நம்ம அந்த பாயிண்ட் லோடா சொல்றோமே தவிர, பாயிண்ட் லோட்னா பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதுன்ற மீனிங்கை முதல்ல உங்க மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டுருங்க. பாயிண்ட் லோட்னா பாயிண்ட்ல ஆக்ட் ஆகாது. பாயிண்ட் லோட்னாலும் ஸ்டில் இட் இஸ் ஆக்டிங் ஓவர் சம் ஏரியா, பட் தட் ஏரியா இஸ் வெரி, வெரி ஸ்மால் கம்பேர்டு டு தி ஏரியா ஆன் விச் இட் இஸ் ஆக்டிங். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த காலோட ஏரியா எர்த்தோட ஏரியாவை விட ரொம்ப சின்னது, அதனால we can consider it to be point load. Very simple, right? Now coming to distributed load. What is this? Obviously நேம்ல இருந்தே தெரியுதுல, லோட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அதாவது ஒரு சின்ன ஏரியால ஆக்ட் ஆகாம, அதாவது பாயிண்ட்டுக்கு ஈக்குவலண்டான ஏரியால ஆக்ட் ஆகாம லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும்? the load will be distributed over some dimensions. நான் இதுக்காக தான் வந்து முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏரியா ஆர் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்னா வெறும் ஏரியால மட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்னா ஏதோ ஒரு டைமென்ஷன்லயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம். அந்த டைமென்ஷன் ஏரியாவும் இருக்கலாம், வால்யூமாவும் இருக்கலாம் சம்டைம்ஸ். பட் எனிவேஸ் நம்ம வால்யூம் பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஏரியாவும் இருக்கலாம், ஆர் எல்ஸ் சம் டைமென்ஷன், அதாவது லென்த், பிரெட்த், விட்த்தாவும் இருக்கலாம். Okay, so load either it will be distributed over an area or it will be distributed over some length, breadth or width. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. the example which I have already given you. அதாவது ஒரு சேர், அந்த சேர்ல ஒரு பர்சன் உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னோட வெயிட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? It is not like, yes of course இந்த வீல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாயிண்ட் லோடா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். of course accepted. These are point loads. But இந்த சர்ஃபேஸ் எடுத்து பாருங்க. just look at this surface of the chair. சர்ஃபேஸ் ஆஃப் த சேர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? என்னோட வெயிட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் இந்த ஏரியால, இந்த சேரோட ஏரியால என்னோட வெயிட், அதாவது என்னோட மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஓகே, சோ இந்த சேர் சர்ஃபேஸ் இஸ் சப்ஜெக்டட் டு டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஓகே, தட் இஸ் வாட் ஐ வாஸ் சேயிங். சோ இங்க பாத்தீங்கன்னா over the area the load is distributed. I will give you one more example. Before that I want to ask you one question. See, ஒரு பெரிய மாஸ் எடுத்துக்க. Okay, I'm sorry, I'll delete this. One second. Take a big mass, something like this. அதாவது வந்து ஒரு 100 kg weight. Okay, ஒரு 100 kg weight ரெண்டு கையை வச்சு லிஃப்ட் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரெண்டு கையை வச்சு லிஃப்ட் பண்ணுங்க. லிஃப்ட் பண்ணும்போது லைக் லிஃப்ட் பண்ணிட்டு நீங்க கிரவுண்ட்ல வைக்க ட்ரை பண்றீங்க. ஓகே, ஆர் ட்ரைங் டு கீப் இட் இன் தி கிரவுண்ட். அதை நான் கிரவுண்ட்ல வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். கிரவுண்ட்ல வைக்க ட்ரை பண்ணும்போது லைக் ஜென்ரலா இப்ப நான் இந்த மொத்தம் 100 kg வெயிட் எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜஸ்ட் ட்ரை டு ஆன்சர் திஸ். இஃப் ஐ ஆஸ்க் யூ வேர் டஸ் திஸ் 100 kg வெயிட் ஆக்ட்ஸ், இந்த 100 kg வெயிட் எங்க சார் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நீங்க எங்க ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுவீங்க? இந்த வெயிட்டோட இந்த பர்டிகுலர் பாடியோட, அதாவது ஒரு மாஸ், அந்த பாடியோட மாஸ் வந்து 100 kg. அந்த 100 kg எங்க சார் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நான் உங்ககிட்ட क्वेश्चन கேட்டேன்னா எங்க ஆக்ட் ஆகுது சொல்லுங்க. வேர் இட் வில் ஆக்ட். வாட் வில் பி யுவர் ரெஸ்பான்ஸ்? எஸ், 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணா கூட இட் வில் பி கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கும். ஏன்னா லைவ் செஷன் அப்படின்றனால. சிஜி சூப்பர். கிரவுண்டா? ரைட், கிரவுண்ட் ஃபைன். ஜென்ரலா நான் ஒரு பாடியை கொடுத்துட்டு அதோட வெயிட் எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா most of them will say that it is acting in the CG, no doubt about it. Okay, கிரவுண்ட் பத்தி நான் வரேன். Okay, I will come for it. Okay, CG, right? CG ல தான் இந்த 100 kg வெயிட் ஆக்ட் ஆகுது, which means 1000 நியூட்டன். 100 kg வந்து நியூட்டனா கன்வெர்ட் பண்ணா 1000 நியூட்டன். ஸோ 1000 நியூட்டன் லோடு இட்ஸ் ஆக்டிங் இன் த CG அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஜென்ரலா. பட் ஆனா ஜஸ்ட் இமேஜின் த சிச்சுவேஷன். ஒரு கை, ரெண்டு கை வச்சு நான் டிராப் பண்றேன்னு சொன்ன பாத்தீங்களா? அதாவது ரெண்டு கை வச்சு நான் கீழே பிளேஸ் பண்ண போறேன், இந்த கிரவுண்ட்ல பிளேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா? ஒரு கையை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதாவது இந்த எட்ஜ்ல இருக்க கையை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஐ ஹவ் ரிமூவ்ட் இட். ஓகே, கன்சிடர் தட் ஐ ஹவ் ரிமூவ்ட் இட். பட் இந்த எட்ஜ்ல இருக்க கையை என்னால ரிமூவ் பண்ண முடியல. தெரியாம என்னோட ஹேண்ட் வந்து வாஸ் ஹியர். ஓகே, மை ஹேண்ட் வாஸ் ஹியர். நான் அப்படியே கீழே வச்சுட்டேன், அப்படியே கிரவுண்டோட வச்சுட்டேன். ஜஸ்ட் இமேஜின் வாட் வில் ஹேப்பன் டு யுவர் ஃபிங்கர்ஸ். உங்களோட ஃபிங்கர்ஸ்க்கு என்ன ஆகும்? ஐ ஹோப் நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன்.
just imagine it. ஒரு பெரிய வெயிட் எடுக்கிறேன், நான் அதை ட்ராப் பண்றேன், ஒரு கையை ப்ராப்பரா எடுத்துறேன், பட் இன்னொரு கையை என்னால எடுக்க முடியல. ஓகே, ஸோ இந்த ஓரத்துல இட் காட் ஸ்டக். அப்போ உங்களோட ஃபிங்கர் என்ன ஆகும்? பீஸ் ஆயிடும், கரெக்டா? பட் ஆனா ஆஸ் பர் த புக்கிஷ் டெஃபினிஷன் படி சிஜி வந்து, அதாவது வெயிட் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியில ஆக்ட் ஆகிறது தான், லைக் வெயிட் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியில தான் ஆக்ட் ஆகும் அப்படின்றது தான் புக்கிஷ் டெஃபினிஷன். பட் ரியாலிட்டி அது இல்லை. வெயிட் சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகாது. ஓகே, அண்ட் ஈவன் அது வந்து நம்ம சிஜி, நான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன். ஓகே, இட் வாஸ் அவைலபிள். லைக் ஒரு வருஷம் முன்னாடியே நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து நம்ம இங்கிலீஷ் சேனல்ல பார்க்கலாம். ஓகே, சிஜி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நான் சொல்லியிருந்தேன், சிஜி அப்படின்றது புக்கிஷ் டெஃபினிஷன், அதாவது ஸ்கூல் லெவல் டெஃபினிஷன் வந்து எஸ் லோடஸ், அதாவது கம்ப்ளீட் பாடி வெயிட் வந்து ஆக்டிங் அட் த சென்டர் ஆஃப் த அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆனா அதுதான் என்னோட சிஜி அப்படின்னு சொல்லுவேன். பட் ரியாலிட்டி அது கிடையாது. சிஜியை நம்ம டிஃபைன் பண்ணும்போது சென்டர் ஆஃப் வாட் இஸ் தட், எல்லா ஃபோர்ஸையும் கன்சிடர் பண்ணி, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு அது பேரிங்டன்ஸ் தியரம் யூஸ் பண்ணி நான் ஒரு சென்டரா ஒன்று கண்டுபிடிப்பேன். பட் இட் இஸ் மேத்தமேட்டிக்கலா தான் நம்ம அதை கண்டுபிடிக்கிறோமே தவிர அது வந்து ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி கிடையாது. ரியாலிட்டி என்ன? லோட் எப்படி ஆக்ட் ஆகும் இப்ப நான் காமிக்கிறேன், எப்படி லோட் ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. how the load will act. Just see this. நான் எக்ஸாக்டா என்னால வரைய முடியல, பிகாஸ் போர்டு அப்படின்னா ஐ வில் draw it perfectly. பட் லைவ் கிளாஸ் என்னால போர்டில் எடுக்க முடியாது, நான் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ராக்ட் இன் லைவ் செஷன், அதனால தான் நான் இந்த மாதிரி வரையணும். ஓகே, ஸோ எப்படி ஆக்ட் ஆகுது? இந்த கம்ப்ளீட் சர்ஃபேஸ், அதாவது இந்த கம்ப்ளீட் சர்ஃபேஸ், ஓகே, இந்த கம்ப்ளீட் சர்ஃபேஸ் கிரவுண்ட்ல டச் ஆனதுக்கு அப்புறம், இந்த கம்ப்ளீட் சர்ஃபேஸ் கிரவுண்ட்ல டச் ஆனதுக்கு அப்புறம் இந்த கம்ப்ளீட் 1000 நியூட்டன் ஆஃப் லோட் இஸ் கெட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டட். யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள், இதோட இது வந்து நான் 20 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன், இது வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஏரியா. ஸோ அப்பனா வந்து 20 × 20 400. ஸோ டோட்டல் 1000. ஸோ 1000 நியூட்டன் வித் ரெஸ்பெக்ட் டு 400 centimeter square, right? So what will happen? 2.5 Newton per centimeter. அதாவது ஒரு 1 centimeter square ஏரியாக்கும் ஒரு 1 centimeter square ஏரியாக்கும் 2.5 நியூட்டன் லோட் வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ அதனாலதான் நீங்க இங்க ஃபிங்கர் கையில வச்சீங்கன்னா உங்களோட ஏரியாக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஏரியா, உங்களோட ஹேண்டோட ஏரியா வந்து 3 சென்டிமீட்டர் ஸ்கொயரா, இல்ல 4 சென்டிமீட்டர் ஸ்கொயரா, 5 சென்டிமீட்டர் ஸ்கொயரா, அதுக்கு ஏத்த மாதிரி உங்க கையில லோடு இறங்கும். அதுக்கு ஏத்த மாதிரி you will feel the you will feel the result. உங்களோட ஃபிங்கர் அஃபெக்ட் ஆகிறது, உங்களோட ஹேண்ட் அஃபெக்ட் ஆகிறதுலாம் அதை பொறுத்து டிசைட் பண்ணணும். ஓகே, ரைட்? ஸோ ஐ ஹோப் யூ காட் த பாயிண்ட், ரைட்? ஸோ ஒரு லைக் த லோட் இஸ் நாட் ஆக்டிங் அட் த சென்டர். இந்த இடத்துல இட் இஸ் கெட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் தி ஏரியா. ஸோ ஏரியாவை பொறுத்து இட் இஸ் கெட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, ஸோ அதனால தான் வந்து அது டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, ரைட்? ஸோ ஒரு ஃபேக்ட் நான் சொல்லிட்டேன், டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு பத்தி நான் பேசிட்டேன். லெட் அஸ் கம் பேக் டு லைக் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்லேயே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். Okay, I will give you one more example. This is also a good example. Okay, just listen. Patience, just be patient. Okay, just be patient. Just consider that you've taken a cheese. I guess எல்லாருக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன். I hope so. So let me take a cheese here, and then I will take which one will be ideal? I will take this one. Okay, so let me take this one. Okay, let me take this one. So இந்த மாதிரி ஒரு இது என்னது? ஜஸ்ட் அ நைஃப். ஓகே, ஒரு நைஃப் எடுத்துட்டேன். ஓகே, ஒரு நைஃப் எடுத்துட்டேன். இந்த நைஃப் எடுத்துட்டு போயிட்டு மேலே வச்சுட்டு, ஓகே, ஐம் பிளேசிங் திஸ் நைஃப் ஹியர் அண்ட் தென் ஐம் அப்ளைங் அ ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அதே 1000 நியூட்டன் நான் அப்ளை பண்றேன். ஓகே, அதே 1000 நியூட்டன் ஃபோர்ஸை இந்த நைஃப் எடுத்து நான் இதில் அப்ளை பண்றேன். ஓகே, ஐம் கோயிங் டு அப்ளை இந்த லென்த். ஓகே, திஸ் லென்த் ஆஃப் த நைஃப். ஓகே, திஸ் லென்த் ஆஃப் த நைஃப் வில் பி பிளேஸ்ட் ஆன் திஸ், ரைட்? இட் வில் பி பிளேஸ்ட் ஆன் திஸ் and I'm applying 1000 Newton. அப்ப என்ன ஆகும்? This 1000 Newton will get distributed now. எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது? over a length. அதான் சொன்னேன், distributed loadனா it is not only over an area, it is over a length or it is over a dimension. ஏதோ ஒரு dimensionல. So இந்த dimensionல it is going to get distributed. How it is going to distributed? நீங்க கரெக்டா லோட ஈக்குவலா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா the load will get distributed uniformly again. Okay, the load will get distributed uniformly again. For example, இதோட லென்த் 20 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அப்ப 1000 by 20 it is 50. So 50 நியூட்டன் per each சென்டிமீட்டர். அதாவது ஒரு சென்டிமீட்டர் லென்த்துக்கும் 50 நியூட்டன் ஆஃப் லோட் ஆக்ட் ஆகும்.
and obviously நம்ம அதை கட் பண்ணி we will separate it, right? So that is what we do. So நீங்க அப்ளை பண்ணக்கூடிய டோட்டல் லோடு, அப்ளை பண்ணக்கூடிய லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு ஓவர் a length. Okay, so இது எல்லாமே வந்து distributed load. Okay, now coming to this what is that, coming to this distributed load and all, not necessarily, அதாவது நம்ம ஒன்னு பார்த்தோம். I hope you guys understood one thing. See, ஒரு ஃபேக்ட் சொல்லுங்க, like what we did, டோட்டலா நான் அப்ளை பண்ண 1000 நியூட்டனை நான் வந்து இன்டென்சிட்டியா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். See, இது வந்து டோட்டல் லோடு, இது வந்து டோட்டல் லோடு, இது வந்து லோட் இன்டென்சிட்டி. அதாவது நான் லோட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏதோ ஒரு டைமென்ஷன் சொல்றேன் பாத்தீங்களா, லோட் வித் ரெஸ்பெக்ட் டு சம் டைமென்ஷன். இங்க வந்து லோட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா சொல்லியிருக்கேன் 2.5 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். லோட் வித் ரெஸ்பெக்ட் டு சம் டைமென்ஷன் சொல்லியிருக்கேன், சம் ஏரியா சொல்லியிருக்கேன், இட் இஸ் லோட் இன்டென்சிட்டி. நான் அப்ளை பண்ண டோட்டல் லோட் எவ்வளோ? 1000. ஓகே, சப்போஸ் இது கொடுக்கல, இது கொஸ்டின்ல கொடுக்கல. சப்போஸ் they are asking you to find out the load, எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஈக்குவலன்ட் லோட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா how I will find out? ரொம்ப சிம்பிள். இந்த லோட் வந்து ஏரியால டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா? இந்த லோட் வந்து ஏரியால டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஏரியாவை மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அந்த ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் இந்த நான் ரெட் கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன்ல, ரெட் கலர்ல லோடிங் டயக்ராம், திஸ் இஸ் மை லோடிங் டயக்ராம். ஸோ லோடு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய டயக்ராம், லோடிங் டயக்ராம். அந்த லோடிங் டயக்ராமோட வால்யூம் கண்டுபிடிங்க. What do you mean by that? Height of this என்ன? இந்த லோடிங் டயக்ராமோட ஹைட் என்ன? இதோட ஹைட் வந்து 20. ஓகே, ஹைட் வந்து 2.5 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், ரைட்? அண்ட் இதோட விட்த் 20 சென்டிமீட்டர் அண்ட் இதோட லென்த் 20 சென்டிமீட்டர். ஸோ இந்த கம்ப்ளீட் லோடிங் டயக்ராமோட வால்யூம் என்ன? 2.5 into 20 into 20. ஸோ அந்த வால்யூம் தான் என்னோட ஈக்குவலண்ட் லோடு. ஓகே, ஸோ 1000 நியூட்டன்ற லோடு தான் இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆகி 2.5 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாறி இருக்கு. அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆஃப் ஏரியாக்கும் 2.5 நியூட்டன் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் நவ் ஹவ் யூ வில் டூ ஃபார் திஸ்? இந்த டைமென்ஷனுக்கு எப்படி போடுவீங்க? இந்த டைமென்ஷனுக்கு 1000 நியூட்டன் 50 நியூட்டன் பர் சென்டிமீட்டரா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குல்ல. இந்த 1000 நியூட்டன் கொடுக்கல, கொஸ்டின்ல கொடுக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்கல. தே ஆர் ஆஸ்கிங் யூ டு ஃபைண்ட் அவுட் ஈக்குவலன்ட் லோடு. ஓகே, ஈக்குவலன்ட் லோட் கேட்கறாங்க. இந்த 50 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து லோட் இன்டென்சிட்டி. ஸோ லோட் இன்டென்சிட்டியை நான் ஈக்குவலன்ட் லோடா எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன்? முதல்ல இது எங்க ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இது ஒரு லென்த்ல ஆக்ட் ஆயிருக்கு. அந்த லென்த் என்ன? இது. ஓகே, 20 சென்டிமீட்டர். ஸோ சிம்பிளா இந்த இந்த லோட் இன்டென்சிட்டியும் லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலன்ட் லோட் கிடைச்சிரும். ஆர்எல்ஸ் வேற என்ன? ஆர்எல்ஸ் வாட் இஸ் அதர் வே? அதர் வேனா வேற என்ன மீனிங்? இதோட ஹைட் என்ன? 50. ஹைட் வந்து 50, லென்த் வந்து 20. ஸோ இதோட ஏரியா கண்டுபிடிங்க. ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ஏரியா. So breadth into length, that will give me equivalent load. As simple as that. So உங்களால equivalent load, அதாவது கொடுத்திருக்க லோட you will able to convert it into a distributed load. அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கொடுத்திருக்க லோட டிஸ்ட்ரிபியூட்டட் லோட, அதாவது லோட் இன்டென்சிட்டியா கன்வெர்ட் பண்றது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். லோட் இன்டென்சிட்டியை ஈக்குவலன்ட் லோடா எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ரைட்? இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல், ரொம்ப யூஸ்ஃபுல் when we go for SFD BMD. ஓகே, ஸோ SFD BMD போனதுக்கு அப்புறமா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நல்ல ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, ரைட்? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோட்லாம் ஃபைன், இது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், நான் 50 into 20 போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். பட் வாட் அபவுட் திஸ் டைப் ஆஃப் லோட்? ஒரு லோட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு லோட் கொடுக்குறேன். ஓகே, ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ லோட் சம்திங் லைக் திஸ். இந்த லோடுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட், இட் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், இட்ஸ் வேரியிங். இதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுக்கு பாயிண்ட் லோட் கண்டுபிடிக்கணும். How can I find out an equivalent point load? See, basic concept தான். இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? ஓவர் லென்த் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்ப சிம்பிளா இந்த ஏரியா கண்டுபிடிங்க. Just find out this area. If you know this area, you will able to find out the point load. ஆனா இப்போ ஒரு டவுட் இருக்கும், சார் ஏரியா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் உங்களுக்கு கால்குலஸ் வேணும். See, I used to say that like கால்குலஸ் இல்லாம நீங்க எந்த ஒரு கோர் சப்ஜெக்ட் ஆரம்பிச்சாலும் you will suffer. அதாவது பேசிக் கால்குலஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நீங்க ஒரு கோர் சப்ஜெக்ட் ஆரம்பிச்சா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிஸ்கன்டினியூட்டி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கால்குலஸ் இல்லாம என்னால ஏரியா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? why I cannot? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். I need to take a strip. See, இந்த பேசிக் ஆஃப் கால்குலஸ் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ an idea. ஓகே, ஒரு ஸ்ட்ரிப் எடுக்கணும். சப்போஸ் வந்து இந்த லோட் எப்படி வேரி ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், WX கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் some 2x² + 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஓகே,
ஸோ முதல்ல இந்த WX DX நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா WX-ஐயும் DX-ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து பாயிண்ட் லோடு கிடைக்கும். பட் வாட் இஸ் சாரி நாட் WX into DX. WX into DX ஏரியா எனக்கு பாயிண்ட் லோடு கிடைக்கும். பட் தட் இஸ் ஸ்மால் பாயிண்ட் லோடு, சின்ன பாயிண்ட் லோட் கரஸ்பாண்டிங் டு இந்த ஏரியா மட்டும். இந்த ஸ்மால் ஏரியா நான் ஷேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அந்த ஏரியா என்னது DX, ஹைட் என்ன, ஹைட் வந்து WX into DX தான் வந்து என்னோட ஸ்மால் ஏரியா. அந்த ஸ்மால் ஏரியா நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஐ வில் கெட் அ பாயிண்ட் லோட் கரஸ்பாண்டிங் டு தி ஸ்மால் ஏரியா ஒன்லி. பட் நான் இப்ப கம்ப்ளீட் ஏரியாக்கும் நான் கண்டுபிடிக்கணும்னா I have to integrate it. So my point load will be integration of WX into DX. Okay, so நான் இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுவேன்? WX வந்து 2x square plus 4 DX. ஓகே, அண்ட் ஃப்ரம் வேர் டு வேர், இது வந்து என்னோட x 0, இது வந்து என்னோட x வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க L கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 to L நான் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இதை நான் இன்டகிரேட் பண்ணேன்னா எனக்கு என்னோட பாயிண்ட் லோட் கிடைச்சிடும். ஓகே, ஸோ அதுதான் சொன்னேன். I was used to say repeatedly, மேக்ஸோட பேஸ் இல்லாம நீங்க கோர் சப்ஜெக்ட் என்டர் ஆனீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கண்டினியூட்டி ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஓகே, 1/2 பேஸ் இன்டு ஹைட் கிடையாது தினேஷ். 1/2 பேஸ் இன்டு ஹைட் இஸ் ஒன்லி ஃபார் லீனியர். அதாவது இது லீனியரா வேரி ஆனாதான். இது வந்து லீனியரா இப்ப வேரி ஆகல. நான் அதனாலதான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன், ஒரு கர்வ் மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கேன். இட்ஸ் a curve. இது என்ன கர்வ்னு கொஸ்டின்ல கொடுப்பாங்க. என்ன கர்வ்னு கொஸ்டின்ல கொடுத்தாங்கன்னா அந்த கர்வுக்கு ஏத்த மாதிரி தான். நான் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 2x square plus 4 எடுத்திருக்கேன், ஏதோ ஒரு பேரபோலிக் கர்வா எடுத்திருக்கேன். பட் கொஸ்டின்ல அது பேரபோலிக் கர்வா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு கர்வா கொடுப்பாங்க, ஒரு சைன் கர்வ் கொடுக்கலாம், ஒரு காஸ் கர்வ் கொடுக்கலாம், ஒரு கியூபிக் கர்வ் கொடுக்கலாம். பட் என்ன கர்வ் கொடுக்குறாங்களோ அந்த கர்வை நீங்க இன்டகிரேட் பண்ணி தான் உங்களோட பாயிண்ட் லோட் கண்டுபிடிக்கணும். இதோட பேஸ் எல்லாமே இன்டெகிரல் கால்குலஸ். ஓகே, பட் அதே நீங்க சொன்ன மாதிரி லோட் இப்படி ஆக்ட் ஆச்சுன்னா, ஓகே, லோட் ஆக்ட்ஸ் லைக் திஸ். I will take it like this itself. Okay, load acts like this. Suppose if this is 0, this is length வந்து L, இங்க வந்து W கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். So 0 ல இருந்து W load vary ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். We know that, like என்னது sorry, yeah, we know that, right? Because this is what? This is a triangle. Triangle ஓட ஏரியா 1/2 பேஸ் இன்டு ஹைட். பேஸ் வந்து L, ஹைட் வந்து W இந்த இடத்துல. ஓகே, ஹைட் வந்து W இந்த இடத்துல. ஸோ அதுதான் வந்து என்னோட கேபிட்டல் W, அதுதான் வந்து என்னோட டோட்டல் லோட். ஸோ இந்த இடத்துல என்னால டைரக்டா ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். பட் அதே வந்து அது ஒரு கர்வ் ஆயிடுச்சு. இஃப் இட் பிகம்ஸ் கர்வ், we won't able to find out. ஸோ பேஸ் ஆஃப் இன்டெகிரல் இல்லாம, இன்டெகிரேஷன் இல்லாம உங்களால ப்ரொசீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கோர் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் தேவை. வித்தவுட் தட் இட் இஸ் டிஃபிகல்ட். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ்? நான் ஜஸ்ட் டிஸ்பிளே பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா you can ask me. Yeah, so if there is any doubts you can ask me, or else we will proceed to next. Clear? Okay, right, good, fine. So any other response? ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. ஸோ தட் நானும் வந்து அடுத்ததுக்கு ப்ரொசீட் பண்ணுவேன். ஓகே, நோ ப்ராப்ளம், வில் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட். ஓகே, see next classification எதை பொறுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா based on variation with respect to time. see இதை பத்தி நான் டீடைல்டா லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தேன். அதாவது நம்ம அந்த what is that why design of beam is important அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். I hope you guys remember that. why design of beam important அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலயே நான் இந்த கிளாசிபிகேஷனை இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஸோ அதனால நான் இந்த வீடியோல வந்து ஒரு ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நான் ப்ரொசீட் பண்ணிடுறேன். ஓகே, பிகாஸ் we have one more classification, நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, அதை நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ என்னென்ன கிளாசிபிகேஷன் அந்த வீடியோ பார்த்தவங்க, அந்த லைவ் செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். that is static load and dynamic load. So two types of load, static load and dynamic load. சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா static load பொறுத்த வரைக்கும் load is not a function of time. டைமை பொறுத்து load வேரி ஆகாது. load டைமை பொறுத்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும்.
ஓகே. பட் டைனமிக் லோட் அப்படின்னா லோடு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். பட் இது நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா போகலாம். ஓகே, ஹவு கேன் ஐ கோ டீப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் ஒன்லி தி மேக்னிடியூட். லோட் எடுத்துக்கிட்டா மேக்னிடியூட், நான் ஜஸ்ட் லோட் அப்படின்னு மென்ஷன் பண்ண இட் இஸ் நாட் ஜஸ்ட் லோட். ஓகே, ஸோ அந்த லோடுக்கு நான் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னிடியூட், டைரக்ஷன் அண்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆர் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இந்த மூணுமே நான் மென்ஷன் பண்ணணும். ஐ ஹாவ் டு மென்ஷன் ஆல் த 3 things in order to what is that, in order to make sure my load is defined properly. So என்னோட லோட நான் டிஃபைன் பண்ணணும்னா I need magnitude, I need direction, I need line of action and I need point of application also. So மூணுமே நான் டிஃபைன் பண்ணாதான் லோடு கம்ப்ளீட்டா டிஃபைன் ஆகும். ஸோ இதை பத்தின டீடைலான டெஃபினிஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் மற்ற வீடியோஸ்ல, டிசைன் ஆஃப் பீம்ஸ்ல. ஸோ அதனால நான் பெருசா ரீகலெக்ட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ஷன் தான். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் லோட்னா டைம் பொறுத்து லோடு வேரி ஆகாது. தட் மீன்ஸ் வாட், எதுவுமே வேரி ஆகக்கூடாது, மேக்னிடியூடும் வேரி ஆகக்கூடாது, டைரக்ஷனும் வேரி ஆகக்கூடாது, லைன் ஆஃப் ஆக்ஷனும் வேரி ஆகக்கூடாது. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா செல்ஃப் வெயிட். ஓகே, ஜஸ்ட் நீங்க போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. ஓகே, அப்ப என்ன ஆகும், உங்களோட மேக்னிடியூடும் வேரி ஆகாது, டைரக்ஷனும் வேரி ஆகாது. அதாவது உங்களோட லோடோட மேக்னிடியூட், டைரக்ஷன், பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எதுவுமே வேரி ஆகாது. தென் ஐ கேன் கிளாசிஃபை them to be static. பட் டைனமிக் லோட் அப்படின்னா all the 3 or not all the 3, like again magnitude or direction or line of action. So any one of this, okay, line of action or point of application, okay, any one of this varies. ஏதாவது ஒன்னு வேரி ஆனாலும், மேக்னிடியூட் வேரி ஆனாலும் சரி, இல்ல டைரக்ஷன் வேரி ஆனாலும் சரி, இல்ல லைன் ஆஃப் ஆக்ஷன் வேரி ஆனாலும் சரி, ஏதாவது ஒன்னு வேரி ஆனாலும் it will fall under dynamic loading. So if any one of the 3, okay, any one of the 3 varies with respect to time, it is dynamic. If all the 3 varies, sorry, if all the 3 doesn't change, if all the 3 doesn't change, then it is static load. Okay, example பாருங்க, just take a gear. Okay, gear set எடுத்துக்கோங்க. லைக் கியர் செட் எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல்ல இந்த பாயிண்ட் கான்டாக்ட்ல இருக்கும். அதாவது ரெண்டும் வந்து ரெண்டு மெஷ் ஆகும்போது இந்த பாயிண்ட் கான்டாக்டா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாயிண்ட் இங்க மூவ் ஆயிடும், ஸோ கான்டாக்ட்ல இருக்காது. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாயிண்ட் இங்க வரும், திரும்ப ஒரு ரொட்டேஷனுக்கு அப்புறம் அதே பாயிண்ட் அதே இடத்துக்கு வரும். ஸோ டைமை பொறுத்து இந்த பாயிண்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி டைமை பொறுத்து இந்த பாயிண்டோட லோடிங்கும் வேரி ஆயிட்டே இருக்கு. பிகாஸ் இந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் லோட் ஆக்ட் ஆகும், பட் இங்க வந்து ஆக்ட் ஆகாது, இங்க வந்து ஆக்ட் ஆகுது, திரும்ப இந்த இடத்துல வரும்போது லோட் ஆக்ட் ஆகும். ஸோ ஓவராலா நீங்க இதை கன்சிடர் பண்ணீங்கன்னா இட் இஸ் டைனமிக். ஏன் டைனமிக்? பிகாஸ் டைமை பொறுத்து லோட் வேரி ஆகுது. மூணுமே வேரி ஆகணும்னு அவசியம் இல்லை. எய்தர் மேக்னிடியூட் ஆர் டைரக்ஷன் ஆர் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஏதாவது ஒன்னு வேரி ஆனாலே இட் இஸ் dynamic. Okay, so examples, there are number of examples, gear, crank, okay, and connecting rod, etc. எல்லாமே வந்து will fall under dynamic loading தான். Okay, so any doubts? இது பத்தின இன்னும் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அந்த வீடியோ வந்து நீங்க ஜஸ்ட் முன்னாடி போனாலே கிடைக்கும். why design of beam is important அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அதுல போங்க, நான் அனிமேஷன்லாம் காமிச்சிருப்பேன். so it will be better, you will understand it much more. why design of beam is important அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் லாஸ்ட் ஒரு 10 days முன்னாடி. அந்த வீடியோல வந்து you will able to understand it better because animations எல்லாமே இருக்கும். so you will be comfortable with that. okay, right. so any doubts? பேசிக்கா ஸ்டாட்டிக்னா என்ன, ஸ்டாட்டிக் லோட்னா என்ன, டைனமிக் லோட்னா என்ன, அந்த பேசிக் ஐடியா கிளியர் ஆயிடுச்சுன்னா we can move. Okay, right then. So we'll move to next one. See, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாசிஃபிகேஷன். இது ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நான் ஸ்டாட்டிக் லோட் டைனமிக் லோட டிஃபைன் பண்ணும்போது, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சில பேர் கேட்டாங்க, சார் ஏன் சார் நீங்க இம்பாக்ட் பத்தி, சடன்லி அப்ளைட் லோடு பத்தி, அதை பத்திலாம் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம அதை பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் லோட் அப்ளிகேஷன் டைம். சி, லாஸ்டா நம்ம கிளாசிஃபை பண்ணது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது அந்த லோடு அந்த லோடு வந்து டைமை பொறுத்து வேரி ஆகுதா இல்லையா, ஓகே, வெதர் இட் இஸ் a function of time or not, அதுதான் நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம். பட் இப்போ எவ்வளவு நேரம்,
how much time the load is going to act. How much time the load is going to act. So load application time which we are going to classify. Okay, முதல்ல என்னென்ன classification அப்படின்றத சொல்லிடுறேன். You will be classifying it as gradually applied load. Any examples where we will use gradually applied load? நம்ம எங்க gradually applied load யூஸ் பண்ணுவோம்? உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நம்ம எங்க gradually applied load யூஸ் பண்ணுவோம்? So those who are there in the session, எங்க நம்ம gradually applied load யூஸ் பண்ணுவோம்? Yes, what happened? No answers. Sorry. Yeah, no answers. எங்க யூஸ் பண்ணுவோம்? Okay, right, no problem. I will say. நான் எங்க யூஸ் பண்ணுவோம்ன்றது நான் சொல்றேன். Okay, but அதுக்கு முன்னாடி we will complete this. See, gradually applied loadனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு மெம்பர் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க. I will just take a member. நான் ஸ்லோவா லோட் அப்ளை பண்ண ஆரம்பிப்பேன். ஸ்லோவா I will start from 0. Okay, 0ல ஸ்டார்ட் ஆகும். 0ல ஸ்டார்ட் ஆகி பொறுமையா லோட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 0ல இருந்து 1 நியூட்டன், 1 நியூட்டன் இருந்து 2 நியூட்டன், 2 நியூட்டன்ல இருந்து 3 நியூட்டன், ரெண்டு சைடும் தான், ஆப்வியஸ்லி ரெண்டு சைடும் தான். ஓகே, ஸோ பொறுமையா லோட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கிராஜுவல். ஐ எம் டூயிங் இட் கிராஜுவலி. அண்ட் அந்த கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இட் வில் பி வெரி 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 ஸ்லோ. சின்ஸ் நான் இதை ரொம்ப ஸ்லோவா பண்றேன் அப்படின்றனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் குவாசி லோடிங். சி, குவாசினா என்னது? லைக் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். குவாசி அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஸ்டாட்டிக் அப்படின்னு இட் மீன்ஸ். ஓகே, இட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டாட்டிக். அதாவது ஆல்மோஸ்ட் இட் இஸ் நாட் மூவிங் அப்படின்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் இட் இஸ் மூவிங், சின்ன மோஷன் இருக்கும், பட் ஆல்மோஸ்ட் ஸ்டாட்டிக் அப்படின்றது தான் கிராஜுவலி அப்ளைட் லோடுக்கான. யூடிஎம்ல யூஸ் பண்ணுவோம். ஞானசேகர் கரெக்ட், யூடிஎம்ல யூஸ் பண்ணுவோம். ரைட். ஓகே, ஸோ வில் கம் பேக் டு திஸ். ஸோ குவாசி லோடிங் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஸ்டாட்டிக், அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்லோ அப்படின்றது தான் மீனிங். ஸோ லோட் அப்ளிகேஷன் டைம் என்ன இங்க? லைக் இதை நான் லோட் அப்ளிகேஷன் டைம் வச்சு சொன்னேன் அப்படின்னா ரொம்ப நேரம் நான் லோட் அப்ளை பண்ணுவேன். அதாவது 0ல ஆரம்பிச்சு பொறுமையா ரைஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு மேக்சிமம் வேல்யூ வர வரைக்கும் அந்த லோடு ரைஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வர வரைக்கும் அந்த லோடு ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஐடியல் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், பட் இது வந்து எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் இல்லை. பிகாஸ் நம்ம ஒன்ஸ் வாட் இஸ் தட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் போகும்போது இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ லோடு எப்படி அப்ளை பண்ணுவோம்? 0ல ஆரம்பிச்சு அப்படியே லோடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த லோடு கான்ஸ்டன்ட் ஆயிடும், ஆப்வியஸ்லி. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வில் பி டூயிங் இட் இன் கேஸ் ஆஃப் கிராஜுவலி அப்ளைட் லோடு. எங்க யூஸ் பண்ணுவோம்? யூடிஎம்ல, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் யூடிஎம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் அதை கோ த்ரூ பண்ணுங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் செஷன் வந்து நான் டைரக்டா யூடிஎம்க்கு அடுத்த டாபிக் போயிடுவேன். ஸோ யூடிஎம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ரைட். ஸோ கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பி மேக்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இதுல நான் ஆவரேஜ் லோடுன்னு எடுத்தேன்னா இட் இஸ் சிம்பிளி 0 + P max / 2. ஸோ ஆவரேஜ் ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் இது இன்னொரு பாயிண்ட் நான் ஸ்பெசிஃபை பண்ண விரும்புறேன். எவ்வளோ நேரம், ஹவு மச் டைம் ஐ எம் அப்ளைங்? பிகாஸ் இங்க வந்து லோட் அப்ளிகேஷன் டைம் கேட்டிருக்க. லோட் அப்ளிகேஷன் டைமை பொறுத்து தான் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஸோ எவ்வளோ நேரம்? The time is very high. Aதாவது time by like time for which I am applying the load. Time for which I am applying the load is very high. So அதாவது தியரிட்டிக்கலா சொல்லணும்னா அதை நம்ம இன்ஃபைனைட் டைம்னே சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இன்ஃபைனைட் டைம் அப்படின்றது ஒன்று இல்லை. தியரிட்டிக்கலா. ஸோ அதாவது நான் லோட் அப்ளை பண்ணிட்டே இருப்பேன், ஸ்லோவா அப்ளை பண்ணிட்டே இருப்பேன். தட்ஸ் வாட் கிராஜுவலி அப்ளைட் லோட் இஸ். ஓகே, ரைட். ஸோ கிளியர் அப்படின்னா கிளியர்னு மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அடுத்த லோடுக்கு ப்ரொசீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கிளியர்னா ஜஸ்ட் கமெண்ட் கிளியர், அதாவது புரிஞ்சிருச்சு அப்படின்றத நீங்க கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஓகே, ரைட். பி இம்பாக்ட் லோட். B is impact load. Okay, so impact load na enna? What does mean by impact load? See, ரொம்ப சிம்பிள், clear. Okay நான் சரி, fine. See, impact load na enna அப்படின்னா ஒரு லோட். ஓகே, ஒரு லோட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் see ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் இம்பாக்ட் லோடிங்க்கு. ஓகே,
See, this is a general example. ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பர்சன் இருக்காரு. ஓகே, he was sitting, suppose. Okay, he was sitting. So என்னோட ஹேண்டை யூஸ் பண்ணி, ஓகே, என்னோட ஹேண்டை யூஸ் பண்ணி நான் அவரை ஸ்லாப் பண்றேன். Okay, I'm slapping him. Okay, I'm just slapping him. ஸ்லாப் பண்றேன், I'm just slapping him. இதுதான் இம்பாக்ட் லோட். சிம்பிளா சொல்லணும்னா இதான் இம்பாக்ட் லோட். பட் ஆனா நான் டீடைல்டா வரேன். ஐ வில் கம் ஃபார் இட். ஓகே, எதுவுமே சிம்பிளா முடிச்சிடக்கூடாது. ஐ வில் கம் ஃபார் இட், டீடைல்டா வரேன். ஸோ வாட் இஸ் மீன் பை தட்? லைக் சார், ஓகே சார், நான் ஒருத்தர் ஸ்லாப் பண்றது இம்பாக்ட் லோட். பட் அதை நான் ஒரு என்ஜினியரா இதை போய் என்னால் டெஃபினேஷனா கொடுக்க முடியாதுல்ல. நான் எப்படி டெஃபினேஷனா கொடுக்கறது? ரொம்ப சிம்பிள். எவ்வளவு நேரம் அந்த லோட் ஆக்ட் ஆகுது? ஹவு மச் டைம் த லோட் இஸ் ஆக்டிங்? ஃபார் வெரி ஸ்மால் டைம். கிராஜுவலி அப்ளைட் லோட் மாதிரி நான் போட்டு ரொம்ப நேரம் லோட் அப்ளை பண்ணல, பொறுமையா லோட் இன்க்ரீஸ் பண்ணல, சிம்பிளா ஒரு ஸ்லாப். ஓகே, த டைம் ஆக்டிங் வாஸ் வெரி வெரி ஸ்மால். ஸோ டைம் of application very small, right? Fine sir, time of application is small. But அது மட்டும் அதை நம்ம கிளாசிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாது. டைம் ஆஃப் அப்ளிகேஷனோட சேர்த்து இந்த பாடிக்கும் அதாவது என்னோட ஹேண்டுக்கும் அந்த பர்சனோட ஃபேஸுக்கும் ஒரு ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்குல்ல. அதாவது இது 0 வெலாசிட்டியில இருக்கு, நான் என்னோட ஹேண்ட் இட் இஸ் டிராவலிங் வித் சம் வெலாசிட்டி. ஸோ நான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணேன்னா இட் இஸ் ஹேவிங் சம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகே, பட் இது அந்த மாதிரி கிடையாது. நான் லோட் அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ற டூலும் என்னோட பாடிக்கும் எந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியுமே இருக்காது. பட் இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட பாடிக்கும் என்னோட ஹேண்டுக்கும் ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கும். ஸோ தேர் இஸ் கோயிங் டு பி சம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி between the objects which is getting impacted. அவ்வளவுதான். Okay, so impact load na enna? The time gap of the application. Okay, the time at which the time of the application is going to be very 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 small, and there will be some relative velocity which is going to exist between எது ரெண்டுத்துக்கும் velocity, relative velocity இருக்கும் between the loading and loaded member. Okay, right? So loading memberக்கும் loaded memberக்கும் நடுவுல ஒரு relative velocity இருக்கும். See, take a engineering example எடுத்துக்கோங்க. எல்லாருமே இந்த டெஸ்ட் பண்ணிருப்பீங்க. TRB டெஸ்ட் உங்களோட லேப்ல பண்ணிருப்பீங்க. ஐசாய்ட் டெஸ்ட் உங்களோட லேப்ல பண்ணிருப்பீங்க. ஷுவர்லி would have done it. Without this two கண்டிப்பா engineering லேப்ல கிளியர் பண்ணிருக்க மாட்டீங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லேப்ல. ஸோ என்ன பண்ணுவோம், நம்மளோட டூல் எடுத்துப்போம். ஓகே, நம்மளோட டூல் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய லைக் ஒரு சீசா மாதிரி ஒன்று இருக்கும். லைக் நாட் சீசா, ஆசிலேட் ஆகும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் அது ஆசிலேட் ஆகும். இட் கேன் ஆசிலேட். ஓகே, நான் இதை எடுத்துட்டு போயிட்டு இது இங்க இருக்கும். ஓகே, இனிஷியல் பொசிஷன் இந்த மாதிரி இருக்கும். இனிஷியல் பொசிஷன் வில் பி ஹாரிசாண்டல். ஒன்ஸ் நான் இதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹை வெலாசிட்டியில இது ஸ்ட்ரைக் பண்ணும். ஹை வெலாசிட்டியில இது ஸ்ட்ரைக் பண்ணா இது ஃபெயில் ஆகும். ரைட்? ஸோ இந்த எக்ஸாம்பிள் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் யூ டோன்ட் ஹேவ் அன் ஐடியா அபவுட் இட், ஷார்பி அண்ட் ஐசாய்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு சும்மா கூகுள் பண்ணி பாருங்க, யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க கண்டிப்பா உங்களோட செமஸ்டர் காலேஜ் டைம்லேயே பண்ணிருப்பீங்க. ரைட்? அது இல்லாம இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது நிறைய சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஷார்பி அண்ட் ஐசாய்ட் மெக்கானிக்கலுக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா கிராவிட்டி டை ஃபோர்ஜிங். ஓகே, ஃபோர்ஜிங் இஸ் an impact load. நம்ம இம்பாக்ட் லோட் கொடுத்து தான் ஃபோர்ஜ் பண்ண போறோம். ஒரு மெம்பரை ஃபோர்ஜ் பண்றது, ஓகே, மெட்டல் ஃபார்மிங், ஃபோர்ஜிங், அது எல்லாமே இம்பாக்ட் லோட் கொடுத்து தான் அதை நம்ம ஃபோர்ஜிங் பண்ண போறோம். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ்? இம்பாக்ட் லோட்னா என்ன? பேசிக் ஐடியா ஆஃப் இம்பாக்ட் லோட். எனி டவுட்ஸ்? Okay, fine then. See, impact load பத்தி பார்த்தோம். There are some what is that mathematical part இருக்கு. impact loadல impact factor கண்டுபிடிக்கிறது, அப்புறம் stress of impact கண்டுபிடிக்கிறது, and then fundamental time period ஓட கம்பேர் பண்றது. அந்த mathematical part இப்ப கவர் பண்ணல because we have a limited time. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 செஷன் தான் ஃப்ரீ செஷன் பிளான் பண்ணிருக்கேன். அண்ட் அந்த செஷனுக்கு நான் நிறைய இன்புட்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ், நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் ஆஸ்பெக்ட் நான் இதில் கவர் பண்ணலை. ஓகே, பட் ஸ்டில் இம்பாக்ட் லோட் கம்ப்ளீட்டா முடியல. கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு, நான் அதை இதில் கவர் பண்ணலை.
let us move to the next load. அதாவது suddenly applied லோடுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, ஓகே, கிளியர், then fine, we'll move. See, suddenly applied load னா என்ன? நான் உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, நீங்க அந்த எக்ஸாம்பிள் வச்சு suddenly applied load வந்து what is that? It's a special type of an impact load. Okay, special type of an impact load. But just take one example. அதாவது இது வந்து ரயில் ட்ராக்னு எடுத்துக்கோங்க. ரயில் ட்ராக்னு எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரெயின் வருது. ஓகே, ஒரு ட்ரெயின் வருது. இப்போ நான் இந்த பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரெயின் இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போகும்போது, இந்த ட்ரெயின் இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போகும்போது இந்த பாயிண்ட் ஹெவி லோடு சப்ஜெக்ட் ஆகும். கரெக்டா? இந்த பாயிண்ட்டுக்கு there will be heavy load this point will be subjected to. And if you observe the distance between them, okay, இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்து பாருங்க. அதாவது இந்த பாடிக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா it is almost 0. பட் ஒரு விஷயம், just come back to this. அதாவது அந்த சார்பி டெஸ்ட், ஐசாய்ட் டெஸ்ட், இல்லைன்னா இந்த இதுக்கே வாங்க. ஓகே, இந்த ஸ்லாப்பிங்கே வாங்க. ஸோ நான் அதை ஸ்லாப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருந்து டிராவல் பண்ணி தான் நான் ஸ்லாப் பண்றேன். ஸோ இதுதான் ஸ்லாப்பிங் பர்சன் அப்படின்னா என்னோட ஹேண்ட் இங்க இருக்கும். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, பிஃபோர் இம்பாக்ட் தேர் வில் பி சம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். பட் இதே வந்து நான் சடன்லி அப்ளை லோட் எடுத்தேன்னா அந்த டிஸ்டன்ஸ் 0. ஓகே, ஸோ சடன்லி அப்ளை லோட் இஸ் ஆல்சோ what is that? It's a special type of an impact load where that h value, the distance between the point, okay, will be 0. அந்த relative velocity obtain பண்றதுக்கு எந்த டிஸ்டன்ஸும் அது டிராவல் பண்ணி வர வேணாம். ஓகே, அதுதான் வந்து சடன்லி அப்ளைட் லோட். ஓகே, அண்ட் இது இல்லாம லாஸ்டா we have shock load. ஷாக் லோடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதை வச்சு உங்களால கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பாம் பிளாஸ்டிங் எப்படி நடக்குது? Bomb blasting, how it will happen? The rate at which the load is acting. See, impact load oda special character என்னன்னா ரெண்டு லோடுக்கும் நடுவுல, அதாவது ரெண்டு லோடிங் மெம்பர் லோடட் மெம்பருக்கும் நடுவுல ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கணும். சடன்லி அப்ளைட் லோடுக்கு அது ரெண்டுத்துக்கும் லைக் ஒரு டிஸ்டன்ஸ் டிராவலே பண்ணாம சடனா ஒரு லோட் ஆக்ட் ஆகும் ஒரு பாயிண்ட்ல. ஓகே, அது அந்த லோடு ஹெவியா இருக்கும், பட் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணாமலே ஆக்ட் பண்ணும். ஓகே, ஷாக் லோட்னா என்னன்னா the rate at which the load is acting. ஓகே, அந்த லோடோட ரேட்னா என்ன அர்த்தம்? சம்திங் லைக் see, இப்போ நான் வந்து dp/dt அப்படின்னு மென்ஷன் பண்ணேன்னா இது என்ன மென்ஷன் பண்ண போது? how fast the load was acting. Okay, so the rate at which the load is acting will be very very fast. சார் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். லைக் இம்பாக்ட் லோடுக்கும் இதுக்கும் ஷாக் லோடுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பிகாஸ் இம்பாக்ட் லோட்லயும் வந்து நீங்க அதான் சொன்னீங்க, இம்பாக்ட் லோட் ஆல்சோ நீங்க சொன்னீங்க டைம் ஆஃப் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மால். அப்படின்னா டைம் ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்மால்னா சீக்கிரமா ஆக்ட் ஆகுது, லோட் நிறைய ஆக்ட் ஆகுது அப்படின்றது. அண்ட் ஈவன் ஷாக் லோட்லயும் அதே சொல்றீங்களே அப்படின்னா நீங்க இங்கதான் டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஷாக் லோடிங்க்கு எந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் தேவையில்லை. ஒரு பாம் இருக்கு, அந்த பாம் பிளாஸ்ட் ஆக போகுது அட் அ வெரி ஷார்ட் பீரியட். ஓகே, அதாவது சடனா அந்த லோட் ஆக்ட் ஆக போகுது வெரி ஃபாஸ்ட். ஓகே, ரேட் ஆஃப் லோடிங் வில் பி வெரி ஃபாஸ்ட், பட் தேர் இஸ் நோ ரெக்வயர்மெண்ட் ஃபார் எனி relative velocity. The base difference அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இம்பாக்ட் லோடிங்க்கும் ஷாக் லோடிங்க்கும் அதான் டிஃபரன்ஸ். ஓகே, so any doubts? Any doubts here? அதாவது இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது டைப்ஸ் ஆஃப் லோடிங் அண்ட் what else we discussed? We started with classification of load, and then classification of load, different classifications. We discussed about area பொறுத்து, and then we discussed about what is that, longitudinal and UDL, UVL, etc. Then we discussed about the basic classification, load application time பொறுத்து. Okay, fine then. சரி, okay, then we will close the session. Okay, so 1 hour தான் என்னோட பிளான். Okay, that's what I have planned it. ஸோ இன்னையோட செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட லைக் ஐ வில் ட்ரை டு கிவ் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ செஷன்ல என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ அதை நான் கவர் பண்ண பார்க்குறேன். பட் என்னோட ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் நிறைய பேர் லைவ் செஷன் அட்டன் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்டா இருக்கும். பிகாஸ் இந்த செஷன் வந்து we are doing it for free. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்தாங்கன்னா எங்களுக்கும் ஒரு பூஸ்ட் இருக்கும். ஓகே,
ரைட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்காக பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன். சி ஒரு சிம்பிள் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோட்டிவேஷன். ஓகே, அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் தான் மோட்டிவேஷன். அவங்க ஒழுங்கா எடுக்கிறாங்களா, அவங்க வந்து என்ன மாதிரி டெலிவர் பண்றாங்க அப்படின்றது தான் மோட்டிவேஷன். பட் டீச்சர்ஸுக்கு என்ன மோட்டிவேஷன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க, எத்தனை பேர் வந்து அதுல இருந்து கெயின் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் நீங்க இதுல நிறைய பேர் வந்து ரெக்கார்டிங்ஸ் பார்ப்பாங்க, அக்செப்டட். பட் ஸ்டில் லைவா கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன், இருக்கக்கூடிய மோட்டிவேஷன் ரெக்கார்டிங் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ டைரக்ட் ஃபீட்பேக் நம்மளுக்கு எதுவும் வரப்போறது இல்லை. ஸோ இப்போ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு 4 பேர் இருக்கீங்க லைவ்ல. அந்த 4 பேர் வந்து கொஞ்சம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இன்னும் ஒரு 5-6 செஷன் வரும். ஓகே, அந்த 5-6 செஷன்ல நான் இம்பார்ட்டன்டான அதாவது எனக்கு எதெல்லாம் யூனிக்கா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும்னு ஃபீல் பண்றேனோ அது எல்லாமே நான் கவர் பண்ணிடுவேன். எல்லாமே பேசிக்ல இருந்து தான் கவர் பண்ணுவேன். எல்லாமே இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் யூ வில் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனா கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து லிசன் பண்ணணும். நான் இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்றேன்னா அன்னைக்கு செஷனோட ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க லிசன் பண்ணாதான் அன்னையோட செஷன் உங்களுக்கு புரியும். அண்ட் முடிஞ்சா முன்னாடி இருக்க செஷனையும் கோ த்ரூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து யூனிஆக்சியல் லோடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யூனிஆக்சியல் லோடிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் அதை பத்திலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ப்ளீஸ் ஸ்ட்ரெஸ் ட்ரெயின் டயக்ராம் ரீவிசிட் பண்ணுங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ் ட்ரெயின் டயக்ராம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நம்மளோட சேனல்ல இருக்கு. பிளேலிஸ்ட் போயிட்டு இதை ரீவிசிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செஷன் வாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு மோர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ் யூனிஆக்சியல் லோடிங் நம்ம அதை பத்தி பார்ப்போம். அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஐ வில் மூவ் ஃபார் எஸ்எஃப்டி பிஎம்டி. ஓகே, ஸோ எனிதிங், எனி டவுட்ஸ் ஆர் ஏதாவது கேட்கணும், இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் எனிதிங் யூ கேன் ஆஸ்க் மீ. அண்ட் ஆல்சோ ரிகார்டிங் அவர் பெய்ட் கோர்சஸ், மெக்கானிக்கல் அண்ட் சிவிலுக்கு பெய்ட் கோர்சஸ் போயிட்டு தான் இருக்கு. அண்ட் மெக்கானிக்கலுக்கு நம்ம ஆஃப்லைன் கோர்சஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃப்ரம் 5th March. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் மீ. ஓகே, எனி டவுட்ஸ், எனி அதர் டவுட்ஸ்? சரி, லேட்டாக ஜாயின் பண்ணவங்க இல்லைனா வந்து இந்த செஷனை ரெக்கார்டிங்ஸ்ல பார்க்குறவங்க ஃபுல்லா பாருங்க. அண்ட் ஃப்ரீ செஷன் 1 இருக்கு, ஃப்ரீ செஷன் 1 கோ த்ரூ பண்ணி பாருங்க. அண்ட் தென் வரப்போற செஷனை முடிஞ்ச அளவுக்கு லைவ்ல அட்டன் பண்ண பாருங்க. ஓகே, தினேஷ், ஞானசேகர், நீங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செஷன் எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் இட்? உங்களோட ஃபீட்பேக். ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, இட் வில் பி குட். Okay guys, then fine, we'll close the session. Okay, so thank you. Turn up ஆன கொஞ்சம் பேருக்கு I was very happy for it. Okay, so மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் நெக்ஸ்ட் செஷன்ல turn up ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். Thank you so much. We'll close the session. Thank you.